ஜூன் மாதம் 7ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தப் பெருவிழா. வாழ்வின் வார்த்தைகள். இறை வார்த்தை உங்கள் வாழ்க்கை வழிகாட்டி. முதல் வாசகம். நீங்களும் உங்கள் மூதாதையாரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 2 முதல் 3 வரை மற்றும் 14 முதல் 16 வரை. மோசே மக்களை நோக்கி கூறியது: உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் பாலை நிலத்தில் உங்களை கூட்டிச் சென்ற எல்லா வழிகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அதன் மூலமே அவர் உங்களை எளியவராக்கினார். அவர்தம் கட்டளைகளை நீங்கள் கடைபிடிப்பீர்களோ மாட்டீர்களோ என உங்கள் உள்ள சிந்தனையை அறிந்து கொள்ளவும் சோதித்தார். அவர் உங்களை எளியவராக்கினார், உங்களுக்கு பசியை தந்தார். ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கிறார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார். அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். அவரே கொள்ளிவாய் பாம்புகளும் தேள்களும் நிறைந்த நீரற்று வறண்ட நிலமான பரந்த கொடிய பாலை நிலத்தில் உங்களை வழிநடத்தியவர். இறுகிய பாறையிலிருந்து உங்களுக்காக நீரை புறப்படச் செய்தவர். உங்கள் மூதாதையருக்கு தெரிந்திராத மன்னாவால் பாலை நிலத்தில் உங்களை உண்பித்தவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 147. பல்லவி. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே, உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார். பல்லவி. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவச் செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடையச் செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கிறது. பல்லவி. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. யாக்கோப்புக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். அவர் வேறெந்த இனத்திற்கும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. பல்லவி. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. 2ஆம் வாசகம். அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கின்றோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 16 முதல் 17 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில்தான் பங்கு கொள்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலுயா, அல்லேலுயா. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால்
அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 51 முதல் 58 வரை. அக்காலத்தில் இயேசு யூதர்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது: விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவுக்கு புகழ். ஜெபம். ஜெபம் வீணாகப் போவதில்லை. யாருக்காக ஜெபம் செய்யப்பட்டதோ அவர்களுக்கு ஆசீர்வாதமாக அமையாவிடில் ஜெபித்தவனுக்கு ஆசீர்வாதமாக அமைகிறது. போதை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற வேண்டி ஜெபம். அன்புள்ள பரமபிதாவே, எங்களுக்கு வாழ்வையும் ஆரோக்கியத்தையும் தந்திருக்கிற உன்னத இறைவா, உமது அளவற்ற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் அறியீர்களா என்ற உமது பரிசுத்த வார்த்தையை இந்த வேளையில் நினைவு கூறுகிறோம். போதை என்ற கொடிய அரக்கனின் பிடியில் சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கும் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்காகவும் குறிப்பாக இளம் தலைமுறையினருக்காகவும் உம்முடைய பாதத்தில் அழுது மன்றாடுகிறோம். விடுதலை அளிக்கும் தேவனே, மது, போதை மாத்திரைகள், இரசாயன பொருள்கள் மற்றும் நவீன போதை பழக்கங்களுக்கு அடிமையாகி தங்கள் வாழ்வை இழந்து தவிக்கும் ஒவ்வொரு பிள்ளையையும் உம்முடைய கிருபையுள்ள கரங்களில் ஒப்படைக்கிறோம். இருளிலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருந்தவர்களை அவர் இருளிலிருந்தும் மரண இருளிலிருந்தும் புறப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார் என்ற வசனத்தின்படி அவர்களை இந்த இருளின் கட்டுகளிலிருந்து விடுவித்தருளும். அவர்களின் உடலிலும் மனதிலும் ஏற்பட்டுள்ள போதைக்கான இயக்கத்தை முற்றிலும் மாற்றி போட்டு அவர்களுக்கு ஒரு புதிய தூய்மையான வாழ்வை தந்தருளும். அன்பின் இறைவா, குடும்பத்தில் ஒருவர் போதைக்கு அடிமையாவதால் நிம்மதி இழந்து பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் சிதைந்து போயிருக்கும் பெற்றோர்கள், மனைவிகள் மற்றும் பிள்ளைகளை நீர் தேற்றுவீராக. சமுதாயத்தில் அவர்கள் படும் அவமானங்களையும் வேதனைகளையும் நீர் அறிவீர். அவர்களுக்கு தேவையான மன தைரியத்தையும் தங்கள் அன்புக்குரியவர்களை மீட்டெடுக்க தேவையான பொறுமையையும் நம்பிக்கையையும் தந்தருளும். அவர்கள் குடும்பங்களில் இழந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மீண்டும் கட்டியெழுப்புவீராக.
பாதுகாப்பின் தேவனே, இன்னும் இந்த பழக்கங்களுக்குள் விழாமல் இருக்கும் பிள்ளைகளைச் சுற்றிலும் உமது தூதர்களின் வேலியை அடைத்தருளும். தீய நட்பு நற்பண்புகளை கெடுக்கும் என்பதை அவர்கள் உணரச் செய்யும். தேவையில்லாத ஆர்வம், மன அழுத்தம் அல்லது தவறான நண்பர்களின் வற்புறுத்தல் காரணமாக யாரும் இந்த தீய பாதைக்குள் நுழையாதபடி தடுத்தருளும். தீமையை வேண்டாம் என்று தைரியமாக மறுக்கும் மன வலிமையை எங்கள் இளைஞர்களுக்கு தந்தருளும். நீதியின் தேவனே, இந்த போதைப்பொருள் பழக்கத்தை சமுதாயத்திலிருந்து வேரோடு அழிக்க போராடும் அரசு அதிகாரிகள், காவல்துறையினர் மற்றும் சமூக ஆர்வலர்களுக்கு தேவையான ஞானத்தையும் துணிச்சலையும் தந்தருளும். போதைப் பொருள்களை கடத்துபவர்கள் மற்றும் விற்பனை செய்பவர்களின் சதித்திட்டங்கள் யாவும் முறியடிக்கப்படட்டும். மறுவாழ்வு மையங்கள் மற்றும் மருத்துவமனைகள் மூலமாக செய்யப்படும் மீட்பு பணிகள் ஆசீர்வதிக்கப்பட்டு அநேகர் குணமடைந்து புது வாழ்வு பெற உதவி செய்யும். எங்கள் தேசம் போதையற்ற, ஆரோக்கியமான, அமைதியான தேசமாக மாற உமது ஆவியானவர் கிருபை செய்ய வேண்டுமாய் மன்றாடுகிறோம். தீமையின் அதிகாரங்களை முறியடித்து ஒளியின் ராஜ்யத்தை எங்கள் பிள்ளைகளின் இதயங்களில் ஸ்தாபித்தருளும். எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் வழியாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா. தந்தை, மகன், தூய ஆவியார் பெயராலே, ஆமேன். திருச்சிலுவை நமது அடையாளம். இயேசுவை நீ பாரு, என் நாவே இயேசுவை நீ பாடு. என் விழியே இயேசுவை நீ பாரு, என் நாவே இயேசுவை நீ பாடு. என் சிரசே இயேசுவை நீ வணங்கு, என் நெஞ்சே இயேசிடம் உனை வழங்கு, இயேசிடம் உனை வழங்கு. என் விழியே இயேசுவை நீ பாரு, என் நாவே இயேசுவை நீ பாடு. என் கரமே இயேசுவின் மொழி எழுது, என் காதே இயேசுவின் மொழி கேளு, இயேசுவின் மொழி கேளு. என் விழியே இயேசுவை நீ பாரு, என் நாவே இயேசுவை நீ பாடு. என் காலே இயேசுவின் வழி செல்லு, என் உயிரே இயேசுவின் பதம் நாடு, இயேசுவின் பதம் நாடு. என் விழியே இயேசுவை நீ பாரு, என் நாவே இயேசுவை நீ பாடு. என் விழியே இயேசுவை
பாரு. என்னாவே இயேசுவை